ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் அண்ட் ஐ ப்ரே ஃபார் தி சேம். வீட்டில் பண பற்றாக்குறை, தரித்திரம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அது விலகிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு. ஃப்ரைடே காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்க அரச இலை, அந்த அரச இலையை தானா விழுந்திருக்கணும். ஒரு நல்ல அரச இலையை எடுத்துட்டு வாங்க. வேணும்னா ஒரு 3 இலை கூட எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வந்துட்டு வீட்டுக்கு சுத்தபத்தமா முதல்ல அந்த மரத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். ஏன்னா அதோட இலைய தானே நம்ம எடுத்துட்டு வரோம். ஸோ அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா? ஸோ கேட்குறோம், அம்மா நான் அந்த மாதிரி உன் இலையை எடுத்துட்டு போறேன், எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கணும்னு எடுத்துட்டு போறேன், எனக்கு பிளஸ் பண்ண, எனக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீ நல்லபடியா எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு ஒரு பர்மிஷன் கேட்டு, அது சப்போசிங்லி அது கீழே ஒரு விநாயகர் இருந்தால் அவர்கிட்டயே ஒரு வணக்கத்தை போட்டு அவர்கிட்டயே ஒரு பர்மிஷன் கேட்டு அதை எடுத்துட்டு வீட்டில் கொஞ்சம் நல்ல தண்ணி போட்டு தொடச்சிட்டு பன்னீரை போட்டு தெளிச்சுட்டு குங்குமத்தை குழைச்சு, இல்லை குங்குமப்பூ இருந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா அது ஒரு கலர் வரும். அந்த தண்ணியை அதை அழகாக இந்த விரலில் எடுத்து ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதலாம். ஸ்ட்ரீம்னு எழுதி மகாலட்சுமி பாதத்தில் வச்சு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலாம். ஸோ சுக்கிரவாரம் 6 o'clock ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ 6 o'clock காலையில் நீங்கள் இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு இதர் நீங்கள் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கலாம், இல்லை கனகதார ஸ்தோத்திரம் போடலாம். அதுவும் இல்லைன்னா ஓ மகாலட்சுமி நமகன்னு சொல்லி கையில் இருக்கிற உதிரி பூவை அப்படியே அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். இல்லை இந்த டைமண்ட் கல்கண்டுன்னு குட்டி குட்டியாக விற்போம், பூந்தி வச்சு சமர்ப்பணம் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம் வைக்கணும் அப்படி இருந்தால் அதை நைவேத்தியத்துக்கு வைக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா பானகம் வைக்கலாம், வெல்லம் கலந்து வைக்கலாம், வெள்ளத்தில் 2 வேர்க்கடலை போட்டு வைக்கலாம், இல்லை பொட்டுக்கடலையை போட்டு வைக்கலாம். உங்களுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை அன்பாக வச்சாலே போதும். பெருசாக அப்படி மொழ நீளத்துக்கு மந்திரம் சொல்லணும்லாம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அரசியல் அந்த அரசியல் பூஜைக்கு அப்புறம் என்ன எடுத்துட்டு உங்களோட பீரோலையோ பர்ஸ்லையோ எங்க நீங்க பணம் வைப்பீங்களோ அங்க வச்சுக்கோங்க. பணத்தை மல்டிபிளா காட்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வெத்தலையில அப்புறம் நோம்புக்கெல்லாம் அந்த நோம்பு செட்டு வைப்பாங்க, அதுல குட்டி கண்ணாடி ஒண்ணு வரும். அந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணாடி கூட நீங்க பணம் வைக்கிற இடத்துல வைக்கும்போது மல்டிபிளா பணம் வரும். ஸோ இதெல்லாம் செஞ்சு பாருங்க. எவ்ரி ஃப்ரைடே பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா. இல்லை எனக்கு மாதம் 1 வாட்டி பண்ணால் போதும், எனக்கு தேவையில்லை பணம் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். இல்லை குங்குமப்பூ இல்லைன்னு நினைக்கிறாங்க, வெறும் குங்குமத்தை தண்ணியில் குழைச்சி ஸ்ட்ரீம்னு எழுதிக்கலாம். எழுதி எனக்கு நிறைய பணம் வரணும் அப்படின்னு நினச்சி அதுக்காக அந்த ப்ரேயரை பண்ணி மகாலட்சுமி காலடியில் வச்சு, இல்லை நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அங்கே ஒரு மகாலட்சுமி சன்னிதானம் இருந்தது அப்படின்னா அவங்க காலடியில் வச்சு அழகாக வாங்கிட்டு வீட்டில் பீரோவில் இல்லை பணம் வைக்கிற இடத்துல அதை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல பணம் சேரும்.